தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து, எவ்வளவுதான் அவங்க அமைச்சர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும் சொன்னாலும், அவங்க திரும்ப திரும்ப யாரையாவது விமர்சிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது நிகழ்வாவே போயிட்டுருக்கு. ஏற்கனவே ஓசின்னு சொல்லி நம்ம இவரு பொன்முடி ஐயாவ பார்த்தோம். அதுக்கு பிறகு பல பேர் அங்கங்க பேசி பேசி மக்கள வந்து புண்படுத்தி, அது ஒரு பிரச்சனையா மாறி, தலைவர் தலையில தான் வந்து இடியுது. காலையில அவரே சொல்லியிருக்கிறாரு பாருங்க. காலைல எந்திரிச்சாலே, எனக்கு என்ன நடந்திருக்கும்னு திக்கு திக்குன்னே இருக்குங்கன்னு சொல்றாரு. அதுக்கு ஏத்த மாரி தான் நடக்குது. இப்ப திருச்சி சிவாவும் சரி, நம்ம அ அரசியல் இதா பேசுறார்ல, ஸ்போர்ட்ஸ் பெர்சனா பேசுற ராஜீவ்காந்தியும் சரி, காமராஜர தேவையில்லாம வம்பிழுக்கிறீங்களே ஏங்க? அவர் யாரு? நீங்க யாரு? யார போய் யார கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கிறீங்க? ஏசிலேயே தூங்குனாருன்றீங்க. என்னென்னமோ பேசுறீங்க. காமராஜர் யாருன்னு மு மு வரலாறு எல்லாரையும் விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு மறைக்க முயற்சி பண்றீங்களா? இல்ல நீங்களா ஒரு புது வடிவத்த குடுக்க முயற்சி பண்றீங்களா? எதுவா இருந்தாலும் மக்களுக்கு எல்லாமே தெரியும். தயவு செய்து அந்த பேச்ச விட்டு ஏன்னா 2வது நீங்க வந்து ஒரு கூட்டணியில இருக்கிறீங்க. காங்கிரஸ் கூட்டணியில இருக்கிறீங்க. காங்கிரஸ்ங்கிற தமிழகத்தில அடையாளமே காமராஜர் தான். ஏன் இந்தியாவுக்கே அடையாளம்னு கூட சொல்லலாம். அந்த அளவு உள்ள காமராஜர நீங்க இழிவுபடுத்தி என்ன பண்ணிருவீங்க? அதனால நீங்க வளர்ந்துருவீங்களா? தேவையில்லாத சர்ச்சைகள ஏன் உருவாக்குறீங்க? தயவு செய்து நிறுத்துங்க. முதல்வரே போராடுறாரு. இப்படி ஏன்டா பேசுறீங்க? அப்படின்ட்டு. தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்கள் இதோடு.